अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஜனத்தொகை பெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால் அரசாங்கம் ஜனத்தொகையை குறைக்கணுங்கிறதுக்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பலவிதமான திட்டங்கள் வகுக்கிறாங்க. ஆயினும் நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருக்கு. ஆனால் உண்மையிலே இந்த ஒரு காரியம் யாருடையதுன்னா பரம்பிதா பரமாத்மா பத்தித பாவன் சிவ தந்தை. இது அவர் தான் நமக்கு சத்தியமான கீதா ஞானத்தின் மூலமாக விழிப்புணர்ச்சி கொடுக்குறாரு. காமம் மகா எதிரின்னு. எப்போ நம்ம காமம் மகா எதிரிங்கிறத புரிஞ்சு ஆத்ம விழிப்புணர்ச்சி அடைகிறோமோ அப்போ தூய்மையான வாழ்க்கையை மேற்கொள்ளும்போது அழகான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் நடைமுறையில் எளிதாக இறைவன் நடத்தி வைக்கிறாரு. மேலும் பகவான் சொல்கிறாரு, எல்லாருக்கும் நீங்கள் எப்படி குணங்களுடைய பிரசாதத்தை பகிர்ந்து கொடுக்குறீங்களோ அதே போல் ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீதும் சுப பாவனை என்பதை கிஃப்டாக கொடுங்கன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு மகா வாக்கியத்தை நம்ம பார்ப்போம். 7/3/2024 ஓம் சாந்தி. बाप दादा मधुबन। मीठे बच्चे, बाप का कर्तव्य है कांटों को जंगल का कलास्कर फूलों की बगीचा बनाना। இனிமையான குழந்தைகளே, தந்தையினுடைய கடமை என்பது முள் நிறைந்த காட்டை அழித்து மலர்களான தோட்டத்தை உருவாக்குவது. इससे ही नंबर 1 फैमिली प्लानिंग हो जाता है. இதன் மூலமாக
முதல் தரமான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது ஏற்பட்டு விடுகின்றது. प्रश्न, फैमिली प्लानिंग का फर्स्ट क्लास शास्त्र कौन सा है और कैसे? குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்கு உண்டான முதல் தரமான சாஸ்திரம் என்பது எது, மேலும் எப்படி? பதில், கீதா है फैमिली प्लानिंग का फर्स्ट क्लास शास्त्र. கீதை என்ற சாஸ்திரம்தான் குடும்ப கட்டுப்பாட்டுக்கான முதல் தரமான சாஸ்திரம். क्योंकि गीता द्वारा ही बाप ने अनेक अधर्म विनाश कर एक धर्म स्थापन किया. ஏனென்றால் கீதையின் மூலமாகத்தான் தந்தை அநேக அதர்மத்தை அழித்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். गीता में ही भगवान का महावाक्य काम महाशत्रु है. கீதையினுடைய மகா வாக்கியத்தில் பகவான் கூறியுள்ளார், காமம் மகா எதிரி. जब काम शत्रु पर जीत पा ले तो फैमिली प्लानिंग स्वतः ही हो जाता है. காமம் என்ற எதிரியின் மீது நீங்கள் எப்பொழுது வெற்றி பெறுகிறீர்களோ அப்பொழுது எளிதாக குடும்ப கட்டுப்பாடு என்பது ஏற்பட்டு விடுகின்றது. ஏக் பாப் கா ஹி காம் ஹி. இது ஒரு தந்தையினுடைய காரியம். கிசி மனுஷ்ய கா நஹி. இந்த காரியம் எந்த மனிதர்களாலும் செய்ய இயலாது. ஓம் சாந்தி. शिव भगवान वाच बाप बैठ रूहानी बच्चों को समझाता है. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இஸ் துனியா को तो असुर दुनिया जरूर कहेंगे. இந்த உலகத்தை அசுர உலகம் என்றுதான் அவசியம் கூறப்பட வேண்டும். நய் துனியாஹோ தேவி துனியா கஹிங்கே. புது உலகத்தில் உள்ளவர்களை தெய்வீக உலகம் என்றுதான் கூற வேண்டும். தெய்வீ துனியாமே மனுஷ போத் தோடி ரக்தேஹிம். தெய்வீகமான உலகத்தில் மனிதர்கள் குறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப் ஏக் ராஜ் கிஸ்கோ சம்ஜானா செய். இப்பொழுது நீங்கள் இந்த ரகசியத்தை மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். जो फैमिली प्लानिंग का मिनिस्टर होता है उनको भी समझाना है. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தினுடைய மந்திரியாக உள்ளவர்களுக்கும் நீங்கள் இதை புரிய வைக்க வேண்டும். बोलो फैमिली प्लानिंग का ड्यूटी तो गीता की कथन अनुसार एक बाप का ही है. அவங்ககிட்ட போய் மினிஸ்டர் மந்திரிகிட்ட என்ன சொல்லணும், குடும்ப கட்டுப்பாடுனுடைய ஒரு காரியம் என்பது கீதை என்ற கதையின் மூலமாகத்தான், அது ஒரு தந்தையால் தான் முடியும். கீதா கோ சப் மான்தே ஹி ஹி. கீதையை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கீதா ஹை ஹி ஃபேமிலி பிளானிங் கா சாஸ்திர. கீதை தான் குடும்ப கட்டுப்பாட்டுக்குண்டான சாஸ்திரம். கீதா से ही बाप नई दुनिया स्थापना करता. கீதையின் மூலமாகத்தான் தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். एक तो ऑटोमेटिकली ड्रामा में उनका पार्ट नूंदा हुआ है. ஆட்டோமேட்டிக்கா நாடகத்தில் பாபாவுடைய பாட் பதிவாகி உள்ளது. பாப் आकर के आदि सनातन देवी देव धर्म की स्थापना करता. பாபா வந்துதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். अथवा प्योर नेशनैलिटी की स्थापना करते हैं. தூய்மையான ஒரு தேசத்தை அவர் ஸ்தாபனை செய்கிறார். अपने को देवी देवता धर्म को ही कहेंगे ना. தன்னைத்தான் தேவி தேவதா தர்மத்தினர் என்றுதானே கூறுவீங்க. गीता में भगवान साफ बतलाते ही मैं आता हूँ एक धर्म स्थापन कर. கீதையில பகவான் தெளிவாக கூறியுள்ளார், நான் வருகின்றேன் எதற்காக, ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. बाकी अनेक सब धर्म विनाश करना तो इसे फैमिली प्लानिंग नंबर 1 हो जाए. மற்றபடி அநேக விதமான அதர்மங்களை விநாசம் செய்தார். மற்ற ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணி மற்ற எல்லா தர்மத்தையும் அழிச்சிடுறார். இதனால என்ன ஆயிடுது, இயல்பாகவே குடும்ப கட்டுப்பாடு என்ற திட்டமானது நடைமுறையாக ஆகிவிடுகின்றது.
सारी सृष्टि पर जय जयकार हो जाएगा. முழு உலகத்தின் மீதும் வெற்றி முரசு என்பது கொட்டும். और एक आदि सनातन धर्म की स्थापना हो जाए. ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பது ஸ்தாபனை ஆகிவிடும். अब तो बहुत मनुष्य होने के कारण बहुत खिचड़ा हो पड़ा है. இப்போ நிறைய மனிதர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால குப்பைகள் நிறைந்துள்ளது. वहाँ के जानवर पंच आदि सब क्लास होगा. புது உலகத்தில் சத்தியத்தில் அங்கே மிருகங்கள் பறவைகள் எல்லாமே மிக அழகாக முதல் தரமானதாக இருக்கும். जो देखने से ही दिल खुश हो जाए. பார்க்கும் போதே அந்த பசு பட்சி பறவைகளை பார்க்கும் போதே மனம் ரொம்ப மகிழ்ச்சியாயிடும். डरने की बात ही नहीं. அங்கே இந்த பசு பட்சியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. बाप बैठ समझाते तुमने मुझे बुलाया है इसलिए आकर फैमिली प्लानिंग करो. நீங்கள் என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செய்யுங்கள் என்று தான் கூப்பிட்டீங்க. अर्थात पतित फैमिली को वापस ले जाओ, पावन फैमिली को स्थापन करो. பத்தித்தமான குடும்பத்தை அழைத்து செல்லுங்கள், பாவனமான குடும்பத்தை ஸ்தாபனை செய்யுங்கள். தும் சப் கஹதே தே. நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க. பாபா என்ன சொல்லிட்டு இருந்தோம்? பாபா ஆக்கர் பத்தி துனியா கலாஸ்கர் நயி பாவன் துனியா பனாவோ. நீங்கள் பத்தீத்தமான உலகத்தை அழித்து புதிய பாவனமான உலகத்தை ஸ்தாபனை செய்யுங்கள்னு தான் என்ன கூப்பிட்டீங்க. ஏ பாப்காஹி பிளானிங் ஹை. இது தந்தையினுடைய திட்டமாக உள்ளது. देखने से ही दिल खुश हो जाए. புது உலகத்தை பார்க்கும் போதே இதயம் மகிழ்ச்சியை. லக்ஷ்மி நாராயண் को देखने से तुम्हारा दिल खुश होती है ना. லக்ஷ்மி நாராயணன் அவர்களை காணும் பொழுது உங்களுடைய இதயம் எவ்வளோ குஷி அடைகின்றது. वहाँ तो यथा राजा रानी तथा प्रजा सब फर्स्ट क्लास होता है. அங்கு ராஜாராணிகள் எப்படியோ அப்படித்தான் பிரஜைகள் அனைவருமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க. तो एक फैमिली प्लानिंग के युक्ति ड्रामा में नूंदी हुई है. இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது நாடகத்தில் பதிவாகி உள்ளது. என்ன பதிவாகி இருக்கு? பாபா தான் அந்த காரியத்தை செய்கிறார். बच्चों को समझाना है परलौकिक बात तो सत्य प्लानिंग फर्स्ट क्लास करते हैं. குழந்தைகள் புரிய வைக்கணும். பரலோகிகமான தந்தை சத்திய ஸ்தாபனைக்குண்டான திட்டத்தை மிக அழகாக முதல் தரமானபடியாக செய்து கொண்டிருக்கின்றார். காண்டோ கி ஜங்கல் கா கலாஸ் கர் தே. இந்த முட்கள் நிறைந்த காட்டை அழித்து விடுகிறார். இஸ் சாரே பம்போர் கோ ஆக் லக் ஜாத்தி ஹை. இந்த முள்காடான உலகமானது முற்றிலும் தீக்கி இரையாகிவிடும். எக் தந்தா தோ பாப்கா ஹை. இந்த ஒரு கடமை தந்தையினுடையது. தும் குச் பி நஹி கர் சக்தே ஹோ. உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. கித்னா பி மெஹனத் கரோ சக்சஸ்ஃபுல் கொய் ஹோ ந சகே. நீங்கள் யார் எப்படிப்பட்ட முயற்சிகள் செய்தாலும் கூட இதில் மனிதர்களால் வெற்றி பெற முடியாது. அப்படின்னா மனிதர்களால் ஃபேமிலி பிளானிங்கோ, மனிதர்களால் எல்லா தர்மங்கள் அழித்து ஒரு தர்மத்தை ஸ்தாபிக்கிறதோ, மனிதர்களால் பாவனமான புது உலகத்தை உருவாக்கவோ முடியாது. அவங்க இந்த உலகத்தையே பொன்னுலகமாக நாங்கள் மாற்ற போகிறோன்னு பல திட்டங்கள் வகுக்கிறாங்க. ஆனால் கலியுகத்தில் பொன்னுலகமாக ஆக்க முடியாது. அதுவும் மனிதர்களால் ஆக்க முடியாது. बाप कहते जिस काम विकार को तुम अपने मित्र समझते वो बड़ा भारी दुश्मन है. மனிதர்கள் காமம்தான் மிக நெருங்கிய நண்பன் நினைக்கிறாங்க. அப்படின்னு என்ன? காம விகாரமான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் ஆண் பெண் என்ற வேறுபாடோட நம்ம பிறந்திருக்கோம், திருமணம் செய்கிறோம். இதெல்லாம் இயல்பு, பல பிறவிகளாக இருக்குது அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்றாரு? படா பாரி துஷ்மன் ஹி. மிகப்பெரிய எதிரிங்கிறார். बहुत जो अनेक मित्र बन जाते हैं. अनेकर कामத்துக்கும் நண்பனாக ஆயிடுறான்.
बाप ऑर्डिनेंस निकालता है तुम इस पर विजय पहनो ஆனா தந்தை நமக்கு கட்டளையிடுகின்றார் இதன் மீது நீங்கள் வெற்றி பெறுங்கள் तुम समझाओ बाप कहते काम महा शत्रु है நீங்கள் புரிய வைங்கள் காமம் மகா பெரிய எதிரி बेचारों को पता ही नहीं फैमिली प्लानिंग कैसे हो रहा है உலகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது ஷிவபாபா எப்படி குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் एक तो कल्प कल्प बाप करते ड्रामा अनुसार कल्प कल्पम बाबा செய்கிறாரு நாடகத்தின் அனுசாரமா फिर एक होना ही है அவசியம் இது நடைபெறும் सत्य में बहुत थोड़े मनुष्य होते சத்தியத்தில் மிக குறைந்த மனிதர்கள் இருப்பாங்க इसमें फिक्र की कोई बात नहीं இதில் கவலைப்படுவதற்குண்டான இந்த விஷயமும் இல்லை बाप प्रैक्टिकल में एक काम कर रहे हैं பாபா நடைமுறையில் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் वो लोग कितना माथा मारते हैं அவங்க எவ்வளோ தலையை உடைத்து கொள்கிறார்கள் एजुकेशन मिनिस्टर को भी समझाओ நீங்கள் एजुकेशन मिनिस्टर கல்வி மந்திரி கூட நீங்கள் புரிய வைங்க अभी के कैरेक्टर्स कितना खराब है एजुकेशन मिनिस्टருக்கு என்ன புரிய வைக்கணும் ஃபேமிலி பிளானிங் மினிஸ்டருக்கு என்ன புரிய வைக்கணும் பாபா எவ்வளோ அழகாக நமக்கு சேவை செய்யறதுக்கு சொல்லி தர்றாரு எஜுகேஷன் கல்வி மந்திரிகிட்ட நாம் என்ன சொல்லணும் இன்றைய மனிதர்கள்ட்ட எவ்வளோ நடத்தை கெட்டு போய்விட்டது தேவதாவும் கி கேரக்டர் கித்தனா அச்சா தே தேவதைகளுடைய நடத்தை எவ்வளோ நன்றாக இருந்தது தும் பேஃபிக்கர் ஹோக்கர் வாணி சலாவோ நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க என்ன பாபா சொல்கிறாரோ அதை நேரடியாக எல்லாருக்கும் சொல்லு போல कोई तो मिनिस्टर का काम नहीं है எந்த ஒரு மந்திரிகளாலேயோ கேரக்டரை மாற்றுறதோ அல்லது குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வரதோ மந்திரிகளால் முடியாது एक तो ऊंचा ऊंच बाप का काम இது உயர்ந்ததில் உயர்ந்த தந்தையின் காரியம் इन देवताओं का राज्य में एक धर्म एक राज्य एक भाषा थी இந்த தேவதைகளுடைய ராஜ்யத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் ஒரு பாஷை என்பது இருந்தது கித்னே தோடே மனுஷத்து அங்கே எவ்வளோ குறைந்த ஜனத்தொகை இருந்தது பரந்த ஐசே யுக்தி சி போலோ बहुत थोड़े को आता है இதெல்லாம் நம்ம யுக்தியாக புரிய வைக்கணும் மற்றவர்களுக்கு ஆனால் ஒரு சிலருக்கு தான் அது தெரியுது வக் ருஹாப் நகி ரக்தா அந்த ஆன்மீகம் என்பது இருக்கிறதில்லை உனக்கு லக்ஷ்மி நாராயண சித்திரம் திக்கானாச்சு அவர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண சித்திரத்தை காட்ட வேண்டும் எக் ஃபேமிலி பிளானிங் பாப் நேஹி கீ தி இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது தந்தை தான் செய்திருந்தார் ஆஃபிர்கர் ரஹேஹி இப்பொழுது மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார் இன்கி ராஜ்ய ஸ்தாபனா ஹோ ரஹி இவர்களுடைய ராஜ்யம் என்பது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது बाबा ने कहा लक्ष्मी नारायण चित्र हमेशा फ्रंट में रखो और बत्तियां और खूब लहाओ பாபா சொல்றாரு எப்போவுமே முதல்ல லக்ஷ்மி நாராயண சித்திரத்தில் முன்னாடி வைக்கணும் நல்ல ஊதுபத்திகள் நறுமணம் நிறைந்த ஊதுபத்தி மலர்கள்லாம் அந்த இடத்துல வைக்கணும் प्रभात बेरी में एक ट्रांसलेट का चित्र हो जो एकदम क्लियर कोई भी देख सके எப்பொழுதாவது நம்ம ஊர்வலம் போகிறோம் அப்படின்னா அதுவும் மார்கழி மாதத்துல எல்லாம் பஜனைகள் எப்படி பாடுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஊர்வலம் போகணும் அதில் இந்த டிரான்ஸ்லேட் லக்ஷ்மி நாராயண் சித்திரத்தினுடைய டிரான்ஸ்லேட் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் போலோ हम एक फैमिली प्लानिंग कर रहे हैं நாங்கள் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சொல்லு यथा राजा रानी तथा प्रजा राजा रानी எப்படி இருப்பார்களோ அப்படியே பிரஜைகள் இருப்பாங்க டைட்டி டைனாஸ்டி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே தெய்வீகமான ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது பாக்கி சவ் வினாஷ் ஹோ ஜாய் மற்றபடி எல்லாமே வினாசமாயிடும் தும் கஹ்தே ஹோ பதீத் பாவன் ஆவோ ஹம் பாவன் பனாவோ நீங்கள் தான் கூப்பிட்டீங்க பதீத பாவனே வாருங்கள் நீங்கள் எங்களை பாவனமாக ஆக்குங்கள் ஸோ तो बाप ही बना सकते இது தந்தை தான் செய்ய முடியும் एक देव धर्म ही पावन होता है
ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் தான் பாவனமானது. பாக்கி சப் கத்தம், மற்றபடி அனைத்தும் அழிந்துவிடும். போலோ சிவ பாபா கே ஹாத் மே எக் பிளானிங் ஹே. நீங்கள் சொல்லுங்க, சிவ தந்தை சிவ பகவான் கிட்ட தான் இந்த திட்டம் என்பது இருக்கின்றது. சத்திய எக் பிளானிங் ஹோ ஜாத்தா ஹே. சத்தியத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது நடைமுறையில் இருக்கும். வஹா ஹி தேவதா வம்ஷ சூத்ர ஹோத்தானே. அங்கெல்லா தேவதா வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்களே தவிர சூத்ரர்கள் இருக்க மாட்டாங்க. எக் தோ படா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளானிங். பாபாவுடைய திட்டம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் திட்டம். பாக்கி சப் தர்மம் கலாஸ், மற்றபடி எல்லா தர்மங்கள் விநாசமாயிடும். இஸ் பாக்கி பிளானிங் கோ ஆக்கர் சம்ஜம். இந்த தந்தையினுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். துமாரா எக் பாத் சுன்கர் தும் பர் பஹுத் குர்பான் ஹோ ஜாயே. உங்களுடைய இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு உங்கள் மேலே பலியாயிடுவாங்க. ஏக் மினிஸ்டர் ஆதி நிர்விகாரி பிளானிங் பனா கைசே செய். ஒரு மந்திரியால் நிர்விகாரியாக வாழக்கூடிய ஒரு திட்டத்தை எப்படி கொண்டு வர முடியும்? பா ஜோ ஊஞ்ச் ஹே தோ ஊஞ்ச் பகவான் ஹி வகாத்தே பிளானிங் கர்னே. தந்தை உயர்ந்தவர், அந்த உயர்ந்த பகவான் வருகின்றார். எதற்காக? இந்த ஃபேமிலி பிளானிங் திட்டத்தை நடைமுறைப்படும். பாக்கி சப் அநேக் தரம் கலாஸ் கர் தேத்தா ஹே. மற்றபடி பாபா அநேக தர்மங்களை அழித்து விடுகின்றார். ஒரு தேவதா தர்மம், பாவனமான தர்மம், குறைந்த ஜனத்தொகையோடு கொஞ்சம் பேர் தான் வசிப்பாங்க. ஏ பாத் ஹி பேகத் கா பாப் கே ஹாத் மே. இந்த விஷயம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய கையில் தான். புராண சீஜ்கு நயா பனா தேதா ஹே. பழையதை தந்தை புதியதாக மாற்றுகின்றார். பாப் நயி துனியா ஸ்தாபன் கர் புராணா வினாஷ் கர் தேத். பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து பழைய உலகத்தை விநாசம் செய்தார். எக் டிராமா மீன் நூந்து ஹே. இவை நாடகத்தில் பதிவாகியுள்ளது. समझाना चाहिए बहनों और भाइयों, इस सृष्टि चक्र के आदि मध्यंत को तुम जानते हो. நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். என்னென்னு? சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக காலச்சக்கரத்தினுடைய ஆரம்பம், இடை, இறுதி, இதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? நீங்கள் அறிந்திருக்கவில்லை. பாப் பத்லா, இது பாபா தான் நமக்கு கூறுகின்றார். सत्य आदि में इतनी मनुष्य होती नहीं, न फैमिली प्लानिंग आदि की बात कर. சத்தியத்தினுடைய ஆரம்பத்தில் இவ்வளோ ஜனத்தொகையே இல்லை. அதனால் அங்கே குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படிங்கிற அது பேச்சே கிடையாது. பலே தும் சிருஷ்டிக்கு ஆதி மத்தியந்துக்கோ ஆக்கர் சம்சாவோ. நீங்கள் முதல்ல இந்த உலக நாடகத்தின் ஆரம்பம், இடை, இறுதியை பற்றி புரியவே. சத்கதி தாத்தா பாப் ஹீ ஹே. சத்கதி தரக்கூடிய வள்ளல் தந்தைதான். சத்கதி அர்த்தா சத்திய மனுஷியம். சத்கதி என்றாலே என்ன அர்த்தம்? சத்திய மனிதர்கள். பலே பலே தேவி தேவதா போத் தோடே தே. ஆரம்பத்தில் தேவதைகள் மிகவும் குறைவானவர்கள் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தர்மம் தான், முதல் தரமான தர்மமாக, பாவனமான தர்மமாக देवी देवता धर्मम இருந்தது. பாபா फूलों की फर्स्ट क्लास प्लानिंग बनाता है. பாபா மலர்கள் நிறைந்த உலகத்தை உருவாக்குவதற்குண்டான அழகான திட்டம் போடுகின்றார். காம் து மகா சத்ரு. காமம் என்பது மகா எதிரி. ஆஜ்கல் तो इनकी पिछड़े प्राण भी दे देते हैं. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் அவ்வளோ தேக அபிமானத்தில் இருக்காங்க. தேகத்தினுடைய கவர்ச்சியில் காமத்துக்கு வசமாகும்போது அது பூர்த்தி ஆகலைன்னா உயிரை கூட விடுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. कोई किसके साथ दिल होती है, माँ बाप शादी नहीं करे तो बस घर में ही हंगामा मचा देता है. யாருக்காவது யார்கிட்டையாவது மனதில் பிரியம் ஏற்பட்டுறது, மனதில் அவர்கிட்ட பறி கொடுத்துட்றாங்க அப்படின்னா என்ன ஆயிடுறாங்க? அது வீட்டில் தடை ஏற்படுத்தினா, அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா உடனே குடும்பத்தில் ஒரே சண்டை, சச்சரவு, குழப்பங்கள் ஆயிடுது.
ஏ ஹைஹி கந்தி துனியா. பாபா சொல்ற இந்த உலகமே ரொம்ப அசுத்தமான உலகம். சப் ஏக் தோ கோ காண்டா லஹாத்தேர். ஒருவர் மற்றவர்களுக்கு முள் போல இருந்து குத்துறாங்க. சத்தியமே தோ ஃபூலோं की वर्षा होता है. சத்தியத்தில் என்ன இருக்கும்? பூக்கள் நிறைந்த தோட்டம். அங்கே முள்ளே கிடையாது, காடே கிடையாது, பூந்தோட்டம். ஸோ பூந்தோட்டம் எப்படி இருக்கும்? மென்மையாக தானே இருக்கும். ஐசிசி விசாசன் மந்தன் கரோ. ஸோ சத்தி எப்படி பூக்கள் நிறைந்த தோட்டம், கலியுகையே முள் நிறைந்த காடு, முட்கள் எப்படி ஒருத்தர் குத்துதோ அதே போல் மனிதர்கள் ஒருத்தருக்கு எப்படியெல்லாம் துக்கம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சிந்தனை பண்ணுங்க. பாபா இஷாரா தேத்தே இருக்கு. பாபா நமக்கு சமிகை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தும்கோ இன்கோ ரிஃபைன் கரோ. பாபா சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா சிந்தனை பண்ணி ரிஃபைன் பண்ணு. சித்திரபி பின்ன பின்ன பிரகார்க்கி பனாத்தே. ஆனால் பலவிதமான சித்திரங்கள் கூட குழந்தைகள் தயார் செய்யலாம். ட்ராமானுசார் ஜோ குச் ஹோத்தா ஹை வக்தி ஹே. நாடகப்படி எதெல்லாம் நடைபெறுகின்றதோ முற்றிலும் சரியானது. கிஸ்கோ சம்ஜானா பி போத் சஹஜ். பிறருக்கு புரிய வைப்பதும் மிகவும் எளிதானது. சப்கா தியான் பாப் கி தரஃப் கிஞ்ச்வானா. அனைவருடைய கவனமும் தந்தையின் பக்கம் கொண்டு வரும். பாப் காஹி காம் ஹே. இந்த காரியம் தந்தையினுடையது. बाप ऊपर में बैठा है, ये काम करेंगे नहीं. பாபா மேலேயே அமர்ந்திருந்தால் இந்த காரியம் செய்ய முடியாது. कहते जब जब धर्म की ग्लानि होता है, असुर राज होते, तब तब आकर इन सब का कलास कर देवी राज्य की स्थापना करता हूँ. எப்பொழுதெல்லாம் தர்ம நிந்தனை ஏற்படுகின்றதோ, ராஜ்யம் அசுர ராஜ்யமாக ஆகிவிடுகின்றதோ, நான் அதை அழித்து தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன். மனுஷத்தோ அக்ஞான் நீந்துமே சோயே பிடி. மனிதர்கள் அறியாமை என்ற உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. சர்வ் வினாஷ். எல்லாமே வினாசமாயிடும். ஜோ நிர்விகாரி மத்து உன்கி ஃபேமிலி ஆக்கர் ராட்சி கருத்து. யார் நிர்விகாரியாக ஆகிறார்களோ அவர்கள் தான் என்ன ஆகிறாங்க? அந்த தூய்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் மீண்டும் ராஜ்யம் செய்வார். காயன் பிஹினா பிரம்மா துவாரா ஸ்தாபனா. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று மகிமை பாடப்பட்டு. கிஸ்கி எதனுடைய ஸ்தாபனை? இஸ் ஃபேமிலிக்கு நிர்விகாரியான குடும்பத்தை ஸ்தாபனை செய்வது. எக் பிளானிங் ஹோ ரஹா. இந்த ஒரு திட்டம் நடைமுறைப்பட்டு பாபா செய்துட்டு இருக்கார். ब्रह्मा कुमार कुमारिया पवित्र बनती तो उनको लिए ज़रूर पवित्र दुनिया छे. பிரம்ம குமார் குமாரிகள் தூய்மையாக ஆகும் பொழுது அவர்களுக்காக தூய உலகம் தேவையா இருக்கு. ஏ புருஷோத்தம் சங்கம் बहुत छोटा है. இந்த புருஷோத்தம சங்கமிகம் என்பது மிக சிறியது. इतने थोड़े समय में कितने अच्छे प्लानिंग कर देते. இவ்வளோ குறுகிய ஆண்டுக்குள் பாபா எவ்வளோ அழகான திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார் இல்லையா. 100 வருஷம்தான் சங்கமி. மற்ற யுகங்கள் 1250. அதை ஒப்பிடும்போது ரொம்ப இது குறுகிய காலம்தான். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் பாபா அழகாக பிளான் பண்ணி முழு உலகத்தை மாற்றிறார். பாப் சப்கா ஹிசாப் கிதாப் சுக்துக்கராய் அப்படி கர்லேஜ். பாபா எல்லாருடைய கணக்கு வழக்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். இத்தனி சாரா கிச்சடா மகா நகி லே ஜாய். இன்றைக்கி உலகத்தில் அவ்வளோ குப்பைகள். இந்த குப்பையெல்லாம் பரந்தாமத்துக்கு எடுத்து போக மாட்டார், புது உலகத்துக்கு கொண்டு போக முடியாது. சீச்சி ஆத்மா ஜான சகே. சீச்சி ஆத்மாக்கள் திரும்பி போக முடியாது. இஸ்லியே பாப் ஆக்கர் குல்குல் பனாக்கர் லே ஜா. அதனால் பாபா மலர்களாக ஆக்கி அழைச்சிட்டு போகிறார். ஐசிஐசிஐ பாத்தோப்பர் விசாசார் மந்தன் கரோ. இப்படிப்பட்ட ஞான கருத்துக்கள் மேலே நல்லா சிந்தனை பண்ணும். तुम रियलाइज करते रहो. நீங்கள் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணு. बाप कहते मैं एक धर्म की स्थापना कराने तुमको रिहर्सल करा रहा. பாபா சொல்ல நான் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தான் இப்போ ஒத்திகை என்பது நடைபெறுகின்றது. ஃபேமிலி பிளானிங் கிஸ்னே கியா. பாபா திருப்பி கேட்குறார், இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை யார் செய்தாங்க? பாப் कहते मैं कल पहले मिसल अपना कार्य कर रहा. பாபா சொல்றார், நான் கல்பத்துக்கு முன்னாடி எதை செய்தனோ அதே காரியத்தை இப்போ செய்கிறேன்.
पुकारते हैं ना, पतित फैमिली से बदलकर पावन फैमिली स्थापन करो. நீங்கள் இதை கூப்பிட்டீங்க, பத்தீத்தமான குடும்பத்தை மாற்றி தூய்மையான குடும்பத்தை ஸ்தாபனை செய்யுங்க. பாபா 1936 இந்த ஃபேமிலி பிளானிங் திட்டத்தை ப்ராக்டிக்கலாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆனால் கவர்மெண்ட் இப்போ தான் ஜனத்தொகை கூட்டத்தை குறைக்கிறதுக்கு இப்போ அதை அவங்க நடைமுறைப்படுத்த பல விஷயங்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் பாபா திட்டம் தான் ஈஸியாக நடைபெறும். ஈசமே சப் பத்தீத், இந்த நேரம் அனைவரும் பத்தீத்தமாக இருக்கான். ஷாதியோ பர் லாக்கோ கர்ச் கர்த்தி, ஒரு திருமணத்துக்காகன்னு பல கோடி செலவு பண்ணுறாங்க. கித்னா சாதமான் கர்த்தே ஹே और ही पावन से बदल பத்தீத் பஜ், எவ்வளோ ஆடம்பரமாக செலவு செய்து திருமணம் பண்ணுறாங்க, பாவனமானவர்களை பத்தீத்தமாக்குறாங்க. தும் பச்சோ கா யஹி ஈஸ்வரிய தந்தா கர்னாச், குழந்தைகளாகி நீங்கள் இப்போ இந்த ஈஸ்வரிய தொழில் செய்யணும். சப்கோ சம்ஜானா சாஹியே, அனைவருக்கும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். சப் அசுர நீன்மை சோயே படி, எல்லாரும் அசுரத்தனமான உறக்கத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். உன்கோ ஜஹானாஜ், அவங்களையெல்லாம் நீங்கள் எழுப்ப வேண்டும். கோரா பன்கர் அவரும் கோபி பனாய், நாம் வெண்மையானவர்களாக ஆகி மற்றவர்களையும் வெண்மையாக ஆக்க வேண்டும். தோ பாப்கா பியார் பி ஜாயே, பாபாவுடைய அன்பும் ஏற்படும். சர்வீஸி நைக்கரையும் மிலிங்கிக்கா, நீங்கள் சேவையே செய்யலைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? कोई बादशाह बनती तो ज़रूर कोई अच्छे कर्म किया. யாராவது ராஜாவாக ஆகிறாங்கன்னா அவசியம் முற்பிறவியில் ஒரு நல்ல காரியம் செய்திருப்பாங்க. ஏக் தோ கோய் பி சமஜ் சக்தே ஹை, இது யாருமே புரிந்து கொள்ள முடியும். एक राजा रानी हम दास दासिया जरूर आखिर जन्म में कर्म ऐसा किया. இவங்க ராஜா ராணியா பிறப்பெடுத்திருக்காங்க, நான் தாஸ் தாசியா பிறந்திருக்கேன்னா முற்பிறவியில் அந்த மாதிரி கர்மம் செய்திருப்போம். புரே கர்மம் கர்னே சே புரா ஜன்ம் மில்தா, கெட்ட கர்மா செய்தா கெட்ட ஜென்மந்தான் கிடைக்கும். கர்மோ கி கதிக்கோ சல்தி ரத்தி, கர்மத்தினுடைய விளைவுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும், தொடர்ந்து வரும். பாப் தும்கோ அச்சி கர்மம் கர்னா சிக்லா. இப்போ பாபா குழந்தைகளுக்கு நல்ல கர்மா செய்வதற்கு கற்றுத்தரார். வஹாம் பி ஐசே ஜரூர் சம்ஜேங்கே அகலே ஜனம் கி கர்ம அனுசார் ஐசா பனேஹே. கட்டாயம் நாம் என்ன பண்ணுறோம், நல்ல கர்மா செய்தால் மறுபிறவி நல்ல பிறவி கிடைக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, போன ஜென்மம் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ நல்லா இருக்காங்க. ஆக கர்மத்தின் அனுசாரமாக தான் பலன் கிடைக்குது, பிறப்பு கிடைக்கும். பாக்கி கியா கரம் கியா நஹீஜ், என்ன புண்ணியம் பண்ணவங்களோ நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த எப்படிப்பட்ட புண்ணிய கர்மம் பண்ணாங்கங்கிறது தெரியாது. கரம் காயி ஜாதி ஹே, கர்மத்துக்கு தான் புகழ் பாடப்படுகின்றது. ஜித்னா ஜோ அச்சா கரம் கத்து ஊஞ்ச் படுத்துப்பா, யார் எவ்வளோ நல்ல கர்மா செய்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஊஞ்ச் கர்மோசி ஊஞ்ச் பந்தேகி, உயர்ந்த கர்மத்தால் தான் உயர்ந்தவர்களாக ஆக முடியும். அச்சி கரம் நகி கத்தி தூ ஜாடு லஹன், இப்போ நீங்கள் நல்ல கர்மா செய்யலைன்னா அடுத்த பிறவியில் என்னாகும், கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் செய்வாங்க, காரியம் தான் செய்வாங்க. பாரி டூத்தாகை, சுமைகள் தூக்கணும். கர்மோங்க ஃபல் தூக்கங்கன்னா இதெல்லாம் கர்மத்தின் விளைவுகள். ராஜாவாக இங்கே, பிரஜைங்க, தாஸ்தாசிங்க, சண்டாளனுங்க, இந்த வேறுபாடுகள்லாம் முற்பிறவி கர்ம வினை. கர்மோங்க ஃபல் தூக்கங்க கர்மக்கி தியூரி சல்திகே, என கர்மத்தின் விளைவுகள் தொடர்ந்து இருக்கும். ஸ்ரீமத் சே அச்சே கரம் ஹோத்தா, ஸ்ரீமத் படி நீங்கள் செய்தீங்கன்னா நல்ல கர்மா இருக்கும். கஹா பாதுஷா கஹா தாஸ்தாசி, ராஜா ராணி எங்க, தாஸ்தாசிகள் எங்க? பாப் கத்தியா ஃபாலோ ஃபாதர். ஆனால் இப்போ பாபா சொல்கிறாரு, தந்தையை பின்பற்றுங்கள். மேரி ஸ்ரீமத் பர் சலிங்க தோ ஊஞ்ச் பத் பாய், நீங்கள் என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா உயர்ந்த பதவி அடைவீங்க. பாப் சாட்சாத்கார் பி கராத்தா, பாபா சாட்சாத்காரம் செய்விக்கிறார். एक मम्मा बाबा बच्चे इतने ऊंच बनते एक भी कर्म. மம்மா பாபா எவ்வளோ உயர்ந்த நிலை அடைகிறார்கள், காரணம் அவங்க அவ்வளோ நல்ல கர்மா பண்ணாங்க. பௌத் பச்சியோ கர்மோக்கு சமஸ்தேனே, நிறைய குழந்தைகள் கர்மத்தின் விளைவுகளை புரிஞ்சுக்கிறதில்ல.
पिछाड़ी में साक्षात्कार सबको होगा, पिनाड़ी अनेवरुक्कुम साक्षात्कार ஏற்படும். अच्छी तरह पढ़ेंगे लिखेंगे तो नवाब बनेंगे. நன்றாக படித்தார்கள் எழுதினார்கள் என்றால் நவாப் ராஜாக்களாவா. ரூலேங்கி பிள்ளைங்கி தோ கராப் ரை. இப்போ அழுதுகிட்டும் சுற்றிக்கிட்டு படிக்காமல் இருந்தாங்கன்னா கேட்டு போயிடுவான். एक तो उस पढ़ाई में भी होती அந்த படிப்பு உலக படிப்பிலோட நல்லா படிக்கிறவங்க நல்லா பதவி அடைகிறான். படிக்கிற காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றிக்கிட்டு படிக்காமல் இருந்தாங்கன்னா பின்னாடி கஷ்டப்படுறாங்க. பகவான் வாட்சி சமய சாரி துனியா காம் சித்தா பர் ஜல் மரிகை. பகவானுடைய மகா வாக்கியம் இன்று இந்த முழு உலகம் காம விகாரம் என்ற நெருப்பில் எரிஞ்சிட்ருக்கான். கத்தி ஸ்ரீகோ தேக்னேசே அவஸ்தா பிகழ்த்தி. பெண்களை பார்க்கும்போதே மனநிலை கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. மகத்வ ஐசே அவஸ்தா நகி பிகழ்த்தி. சத்தியத்தில் இந்த மாதிரிலாம் யாரை பார்க்கறதுனால மனநிலை கெட்டு போகாது. பாக்கத்தினா நாம் ரூப் தேக்கோ ஹீனி. எவ்வளோ அழகாக பாபா ஆத்ம ஞானம் கொடுத்துட்டார். புருவ நெற்றி தான் பாருங்கள், சரீரத்தை பார்க்காதீங்க. சரீரம் பாம்புங்கிறார். பாம்பை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அது ஒரு நாளைக்கு கொட்டிடும். அப்புறம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன்னு அழுகிறதுல பிரச்சனை. அதனால் பார்க்கும்போதே அவர்களோ ஒரு ஆத்மா, நானோ ஒரு ஆத்மா, சகோதர ஆத்மா. அதுவும் யார் மேலே உங்களுக்கு அட்ராக்ஷன் ஏற்படுறதோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஆத்மா பயிற்சி செய்யும். தேகத்தினுடைய பார்வையில் போனோம் நம்ம ஏமாந்துடும். அதனால் பாபா பேருருவத்தை பார்க்காதீங்கிறார். பேருருவம் பார்க்கும்போது தான் அழகாக இருக்காங்க, ஆக்கர்ஷன் வருது, அட்டாச்மெண்ட் வருது, லேன்தேன் வருது, கொடுக்கல் வாங்கல் ஸ்பெஷலாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்ககிட்ட தனிமையில் பேச ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிப்பாங்க. கடைசியில் அது விகாரங்கிற சாக்கடையில் தள்ளி அழுக்காக்கிடும். அதனால் பாபா ஆத்மா ரூபத்தில் பார்க்க சொல்கிறார். பாய் கோ தேக்கோ. இது எவ்வளோ அழகான பாடம் பாருங்கள். இந்த மாதிரி பாடம் வேற யார் சொல்லித்தர முடியும்? நம்ம தூய்மையாக ஆகிறதுக்கு ரொம்ப அழகான பாடம், எளிமையான பாடம், ஆழமான பாடம் என்ன? நானும் ஆத்மா, யாரை பார்த்தாலும் அவங்கள ஆத்மா, சகோதர ஆத்மா, படி மஞ்சில்கை. இது மிக உயர்ந்த இலக்கு. விஸ்வகா மாலிக் பண்ணாகேனா உலகத்துக்கே எஜமானனாக வேண்டும் அல்லவா? कभी किसकी बुद्धि में नहीं होगा एक लक्ष्मी विश्व की मालिक कैसे. ஒரு பொழுதும் யாரும் இதை சிந்திக்கிறதே இல்லை. எப்படி இந்த லக்ஷ்மி நாராயண் உலகத்துக்கே எஜமானர்கள் ஆனாங்க? பாப் கத்தே மே தும்கோ ஸ்வர்க்கா மாலிக் பனாத். பாபா சொல்றார், நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குகின்றேன். ஏக் லக்ஷ்மி நாராயண் தய क्या एक लक्ष्मी नारायण सर्वगुण संपन्न थे. लक्ष्मी नारायणन सर्वगुण संपन्नमा இருந்தாங்க. ஆஜ்கல் சின்கி தும் நயா பிளட் சமஸ்தே வ क्या करते रहे. இன்றைய உலகத்தில் யூத்தை நியூ பிளட்டுன்னு சொல்கிறாங்க. யூத் பிளட், நியூ பிளட். ஆனால் அவங்களாம் என்ன செய்ய முடியும்? क्या गांधी एक सीख कर गए. गांधी இதனை கற்றுட்டு போனாரா? ராம்ராஜ் बनाने की भी युक्ति है. ராமராஜ்யத்தை உருவாக்குவதற்குண்டான யுக்தி வேறு. एक तो बाप का काम. இது தந்தையின் காரியம். பாப் तो எவர் பாவன். ஏன் தந்தைனால முடியும்? அவர் என்றைக்குமே பியூராக இருக்கார். அவர்கிட்ட எந்த விகாரமே கிடையாது. तुम फिर 21 जन्म पावन 63 जन्म पति बन. நீங்கள் 21 ஜென்மம் தூய்மையாக இருந்து அதுக்கப்புறம் 63 ஜென்மம் பத்தித்தாயிருங்க. சம்ஜனா இத்தனை மஸ்த் பண்ணா சாயே. நீங்கள் ஞானத்தை புரிய வைக்கும்போது அவ்வளோ உங்களுக்குள்ள போதை இருக்கணும். பாப் பச்சோங்கோ சம்ஜாते ரச்சே பச்சே பாவன் பனோ. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளே தூய்மையாக மாறுங்கள். अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडाना मुख्य सार. अपनी अवस्था को सदा एक रस अटोल बनाने के लिए किसी के नाम रूप को नहीं देखना. முக்கியமான பாடம். தன்னுடைய மனநிலை ஒரே ரசனையில்
ஆடாமல் அசையாமல் வைத்து கொள்ள யாருடைய பெயரையும் உருவத்தையும் பார்க்காதீர்கள். பாயி பாயிக்கோ தேக்கோ, யாரை பார்த்தாலும் ஆத்மா ஆத்மா சகோதராத்மா என்ற பயிற்சி நம்ம அவசியம் செய்யணும். திருஷ்டிக்கோ பாவன் பனா, இதன் மூலமாக நம்முடைய பார்வை தூய்மையாக மாறிடும். சம்ஜானமே ரூஹாப் தாரன் கரோ. ஸோ நாம் புரிய வைக்கும்போது என்ன வேணும்? ஆன்மீக பெருமையோடு நம்ம புரிய வைத்து தாரணை செய்ய வைக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், பாப் கா பியார் பானே கே லியே பாப் சமான் தந்தா கர்னா ஹை. தந்தையின் அன்பை பெறுவதற்காக தந்தைக்கு சமமான தொழில் காரியம் செய்ய வேண்டும். जो असुर नींद में सोए हुए ही उनको जहाना है. அசுர தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நீங்கள் விழிப்புணர்ச்சி செய்ய வைக்க வேண்டும். அவங்களெல்லாம் தட்டி எழுப்பணும். அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க, கும்பகனுடைய தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க, தேக உணர்வுல தூங்குறாங்க, விகாரந்தான் நண்பன் நினைச்சு அதில் மூழ்கி இருக்காங்க. அவங்களெல்லாம் தட்டி எழுப்புங்க. கோரா பன்கர் தூசரோं को बनाना है. நீங்கள் வெண்மையானவர்களாக ஆகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். வரதானம், अपने सरल स्वभाव और शुभ भाव द्वारा भोलानाथ बाप की प्यार का अनुभव करने वाला आकर्षण मूर्त भव. தன்னுடைய சரளமான சுபாவத்தின் மூலம் மேலும் சுப பாவனையின் மூலம் போலநாத் தந்தையின் அன்பை அனுபவம் செய்ய வைக்கக்கூடியவர்கள் ஆகர்ஷன் மூரத் பவ. நம்ம இப்போ ஆகர்ஷன் மூரத் ஆக முடியும். ஒன்று, நம்முடைய சுபாவம் சரளமாக இருக்கும். இரண்டாவது, சுப பாவனை நிறைந்ததாக இருக்கும். அப்போ தான் என்ன ஆக முடியும்? கள்ளம் கபடமற்ற தந்தையின் அன்பை அனுபவம் செய்யும். யார் பாபாவுடைய அன்பை அனுபவம் செய்கிறாங்களோ அவங்க ஆத்மா தான் ஆகர்ஷன் மூரத்தா. भोलानाथ बाप को सबसे प्रिय बोला बच्चे हैं. போலாநாத் தந்தைக்கு யாரை பிடிக்கும்? போலாநாத்தாக இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் தந்தைக்கு பிடிக்கும். போலா ஆத்தா ஜோ சதா சரல் சுபாவ் ஹை. போலா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னசென்ட், கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தனமான மனநிலை. அப்படின்னா என்ன? சரள சுபாவம். शुभ भाव और स्वच्छता संपन्न, शुभமான பாவனை மேலும் स्वच्छता संपन्न மனம் और कर्म दोनों में सच्चाई और सफाई. ஸோ மனதிலையும் கர்மத்திலையும் எப்படி இருக்கணும்? சத்தியத்தா இருக்கணும், शुद्ध तन्மை இருக்கணும். ऐसे बच्चे आकर्षण मूर्त बन बाप को अपने ऊपर आकर्षित करते हैं. அப்படிப்பட்ட குழந்தைகள் ஆகர்ஷன் மூர்த்தியாக ஆகி தந்தையே என்ன பண்ணுறாங்க? தன் மீது ஆகர்ஷணம் செய்ய வைக்கிறார். ஆத்மாக்களை ஆகர்ஷன் பண்ணக்கூடாது. ஆத்மாக்களை ஆகர்ஷன் பண்ணணும்னு நினச்சா அது தேக அபிமானத்தில் போய் மாட்டிக்குவோம். பாபா என்னை பார்த்து ஆகர்ஷனா, இப்போ அந்த அளவுக்கு நான் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும், சரள சுபாவம் உள்ள ஆத்மாவாக இருக்கணும், சுப பாவனை உள்ளவங்களாக இருக்கணும். भोलानाथ बाप ऐसे सरल सुबह बोले बच्चे को गुण की माला सिमरन करते. போலாநாத் தந்தை அந்த சரளமான சுபாவமுள்ள கள்ளம் கபடமற்ற குழந்தைகளின் குணங்களை மகிமை பாடுறாரு. அந்த மாலையை ஜெபிக்கிறார். பகவான் கோ போலாப்பன் பியாரா. பகவானுக்கு போலா அந்த கள்ளம் கபடமற்ற தன்மைதான் பிரியமானது. बच्चों ने अपने बोलापन से ही भगवान को मोह लिया. குழந்தைகளுடைய அந்த கள்ளம் கபடமற்ற தன்மையினால் தான் பகவானுக்கே மோகம் ஏற்பட்டுடுச்சு. உன்கோ அப்பனா பனாலி, அவர்கள் பாபாவை தன்னுடையவராக ஆக்கி கொண்டார்கள். ஸ்லோகன், अपने चेहरे और चलन से गुण शक्ति को गिफ्ट बांटना ही शुभ भावना शुभ कामना. தன்னுடைய தோற்றம் மற்றும் நடத்தையின் மூலமாக குணங்கள் மற்றும் சக்திகளை பரிசாக பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் யாரு? சுப பாவனை
சுபகாமனை உள்ளவர்கள். அச்சா. ஓம் சாந்தி. ஆக இன்னைக்கு பாபா ஆக்கர்ஷன் மூர்த்தாக நம்ம மாறணும்னு சொல்கிறாரு. ஆக்கர்ஷன் மூரத்துக்கு முக்கியமான தாரணை என்ன? சரளமான சுபாவம் மற்றும் சுப பாவனை. கள்ளம் கபடமற்ற தந்தையின் அன்பை நாம் அனுபவம் செய்யணும். பாபாவுடைய அன்பு நம்ம அனுபவம் செய்யணும்னா நம்முடைய மனம் சுத்தமாக இருக்கணும், சரளமாக இருக்கும். மேலும் இன்னைக்கு பாபா மகா வாக்கியத்தில் முக்கியமாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பற்றி தான் சொன்னார். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அந்த மினிஸ்டர்களாலே செய்ய முடியாது, எந்த மனிதர்களாலேயும் செய்ய முடியாது. இது ஒரே ஒரு தந்தையினுடைய காரியம்தான். சங்கமயுகத்தில் தான் உண்மையான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது பாபா நடைமுறைப்படுத்துகிறாரு. எப்போ ஒரு ஆதி சனாதன தேவி தேவதை தர்ம ஸ்தாபனை ஆயிருதோ அப்போ உலகத்தில் ஜனத்தொகை குறைவாக ஆயிடும். அதுதான் இயல்பான குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்கிறார். அங்கே எல்லாருமே தூய்மையாக இருப்பார். பாபா சொல்ல, நீங்கள் என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? பாபா, நீங்கள் இந்த விகாரமான இல்லறத்தை நிர்விகார இல்லறமாக மாற்றுங்கன்னு தான் என்னை கூப்பிட்டீங்க. நான் வந்திருக்கிறதே மீண்டும் நிர்விகாரி இல்லறம் ஸ்தாபனை செய்ய. எந்த ஒரு மினிஸ்டரால், எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகட்டும் அல்லது குடும்ப கட்டுப்பாடு மினிஸ்டர் ஆகட்டும், அவங்களால நிர்விகாரி இல்லறத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. பாபா கீதா ஞானம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக அந்த பாவனமான இல்லறத்தை உருவாக்குறாரு. அதனால் சத்தியுகத்தில் எல்லாருமே நம்பர் 1 குடும்ப கட்டுப்பாட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அங்கே இயல்பாகவே அது நடைமுறையில் இருக்கும். ஆக பாபா தான் இந்த அழகான பிளானிங் நடைமுறையில் சங்கமயத்தில் செய்கிறாரு. இது எல்லாருக்கும் நீங்கள் புரிய வைங்க. தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிற ஆத்மாவை எழுப்புங்கன்னு சொல்கிறார். மேலும் இன்னைக்கு பாபா யாருடைய பெயர் ரூபத்தை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. ஆத்மா ஆத்மா சகோதர ஆத்மான்னு பாருங்க. அப்போ தான் உங்களுடைய பார்வை தூய்மையாக ஆகும். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
உலக நாடகத்தில் உங்களுக்குன்னு தனிப்பட்ட பாத்திரம் கிடைச்சிருக்கு. அதை சிறப்பானதாக்குங்க, மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. The role you have got in this world drama is unique. Make the best of it. Don't compare it with others.